ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 36வது ஸ்லோகம். 36 தானே? 36. திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Narayanam Namaskritya Naram Chaivam Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jayamudhiraye Nashtaprayeshu Abhatreshu Nityam Bhagavata Sevaya Bhagavati Uttama Shloke Bhaktir Bhavati Naishtiki. Ye tavadeva jignasyam Ye tavadeva jignasyam Tattva jignasunatmanaha Tattva jignasunatmanaha Anvaya vyatirekabhyam Anvaya vyatirekabhyam Yatsyat sarvatra sarvada Yatsyat sarvatra sarvada. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு கூட சொல்லுங்க. ஏதாவத் இதுவரை ஏவ நிச்சயமாக ஜிக்ஞாசியம் விசாரிக்கப்பட வேண்டும் தத்வ பரமசத்தியம் இச்சாசுனா மாணவனால் ஆத்மனக ஆத்மாவின் பகவானின் அன்வய நேராக வியதிரேகாப்யாம் மறைமுகமாக யத் எதுவாக ஸ்யாத் அது இருப்பினும் சர்வத்ர எக்காலத்திலும் எவ்விடத்திலும் சர்வதா எல்லா சூழ்நிலைகளிலும். மொழிபெயர்ப்பு. பரம சத்தியமான முழுமுதற் கடவுளை தேடும் ஒருவன் எல்லா சூழ்நிலைகளிலும் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்நிலை வரைக்கும் தேடுவான் என்பது நிச்சயம். பொருளுரை. முந்தைய பதத்தில் விவரிக்கப்பட்டது போல் பக்தி யோகத்தின் ரகசியத்தை அறிவதே கேள்வியுடையவரின் மிக உயர்ந்த நோக்கமாகும். ஒவ்வொருவரும் தன்னுணர்வு பாதையை வெவ்வேறு வழிகளில் தேடிச் செல்கின்றனர். அவை கர்மயோகம், ஞான யோகம், தியான யோகம், ராஜயோகம் மற்றும் பக்தி யோகம் போன்றவை. தன்னுணர்வு பாதையில் ஈடுபட்டிருப்பதே ஒவ்வொரு ஜீவராசியின் கடமையாகும். விருத்தியடைந்த உணர்வை பெற்றுள்ள ஒருவன் ஆத்மா, பிரபஞ்ச நிலை, சமூகம், அரசியல், பொருளாதாரம், பண்பாடு, சமயம், நீதி போன்றவைகளிலும் அவற்றின் வேறுபட்ட கிளைகளாகிய எல்லா கடமைகளிலும் சூழ்நிலைகளிலும் உள்ள வாழ்வு பிரச்சனை போன்றவைகளின் இரகசியத்தை பற்றி நிச்சயமாக விசாரணைகள் செய்வான். ஆனால் இத்தகைய விசாரணைகளின் லட்சியம் இங்கு விவரிக்கப்பட்டுள்ளது.
வேதாந்திர சூத்திரத்தின் தத்துவம் வாழ்வை பற்றிய இவ்விசாரணையிலிருந்துதான் ஆரம்பமாகிறது. இந்நிலை வரைக்கும் உள்ள இத்தகைய கேள்விகளுக்கு பாகவதம் விடையளிக்கிறது. பிரம்மதேவர் முழுமுதற் கடவுளிடமிருந்து அறிவை பூரணமாக பெற விரும்பினார். அகம் ஏவ எனும் பதத்திலிருந்து ஏதாவத் ஏவ எனும் இப்பதம் வரைக்கும் உள்ள 4 சாராம்சமான பதங்களில் பகவான் விடையளித்துள்ளார். எல்லா தன்னுணர்வுக்கான முறைகளுக்கும் இதுதான் முடிவு. இருளில் தென்படும் கண்கூசும் பிரதிபலிப்பில் குழப்பமடைந்திருப்பதன் காரணத்தால் விஷ்ணு அல்லது பரமபுருஷ பகவானே வாழ்வின் முடிவான லட்சியம் என்பதை மக்கள் அறியவில்லை. இதன் விளைவாக அனைவரும் கட்டுப்பாடற்ற புலன்களால் செலுத்தப்பட்டு ஜட இருப்பின் மிகவும் இருண்ட பிரதேசத்திற்குள் நுழைகின்றனர். ஜட இருப்பு முழுவதுமே முக்கியமாக சிற்றின்ப ஆசையை ஆதாரமாக கொண்ட புலன் நுகர்வினால் தான் தோன்றியுள்ளது. இவ்வளவு பௌதிகமான முன்னேற்றம் இருந்தும் புலன் நுகர்வே ஜீவராசிகளின் அனைத்து செயல்களுக்கும் முடிவான லட்சியமாக இருக்கிறது. ஆனால் பக்தியாகிய விஞ்ஞானத்தில் நிபுணராக உள்ள ஓர் உண்மையான ஆன்மீக குருவிடம் விசாரணைகள் செய்வதன் வழியாக வாழ்வின் லட்சியத்தை ஒருவன் அறிய வேண்டும். ஒவ்வொருவரும் பல்வேறு வகையான சாஸ்திரிய விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் தன்னுணர்வை நோக்கமாக கொண்டுள்ள எல்லா வகையான சாதகர்களுக்கும் ஸ்ரீமத் பாகவதம் விடையளிக்கிறது. வாழ்வின் இம்முடிவான லட்சியத்தை அதிக உழைப்பும் விடாமுயற்சியும் இல்லாமல் கண்டுபிடித்துவிட முடியாது. இத்தகைய உண்மையான விசாரணைகளில் ஆழ்ந்துள்ள ஒருவன் பிரம்மாவிலிருந்து வரும் சீட பரம்பரையில் இடம்பெற்றுள்ள ஓர் உண்மையான ஆன்மீக குருவிடம் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். பரம ரகசியம் முழுமுதற் கடவுளால் பிரம்மாவிடம் வெளியிடப்பட்டதால் தன்னுணர்வை பற்றிய இத்தகைய விசாரணைகளின் இரகசியத்தை அந்த சீட பரம்பரையில் இடம்பெற்றுள்ளவரும் பகவானின் நேரடியான பிரதிநிதியுமான ஒரு ஆன்மீக குருவிடம் கேட்டறிய வேண்டும். அத்தகைய ஓர் உண்மையான ஆன்மீக குருவால் எல்லா சந்தேகங்களையும் நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ சாஸ்திர ஆதாரத்தின் வாயிலாக தீர்த்து வைக்க முடியும். இவ்விஷயத்தில் வேத நூல்களை கலந்தாலோசிக்கும் சுதந்திரம் அனைவருக்கும் இருந்தாலும் ஓர் உண்மையான ஆன்மீக குருவின் வழிகாட்டல் ஒருவருக்கு அவசியமாகும். இதுவே இப்பதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள உத்தரவாகும். உண்மையான ஆன்மீக குரு பகவானின் மிகவும் அந்தரங்கமான பிரதிநிதியாவார். பிரம்மதேவர் எவ்வாறு முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து உத்தரவை பெற்றாரோ அதே ஆர்வத்துடன் ஒருவர் ஆன்மீக குருவிடமிருந்து உத்தரவை பெற வேண்டும். சீட பரம்பரையில் வரும் ஆன்மீக குரு பகவானை தாமாக உணர்ந்து அனுபவித்தவர் என்பதால் பிறருக்கும் அவரால் பகவானை அளிக்க முடியும். எனவே இவ்விஷயத்தில் அவர் பகவானை விட உயர்ந்தவராவார். ஆயினும் அத்தகைய ஆன்மீக குரு தம்மை ஒருபொழுதும் பகவான் என்று கூறிக்கொள்வதில்லை. கல்வி அறிவோ அல்லது கற்பனா சக்தியுள்ள ஒரு நல்ல மூளையாலோ பகவானை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஆன்மீக குருவின் மூலமாக உண்மையுள்ள மாணவனால் அவரை நிச்சயமாக காண முடியும். இதை அடைவதற்குரிய உத்தரவுகளை வேத நூல்கள் பிறப்பிக்கின்றன. ஆனால் குழப்பமடைந்துள்ள ஜீவராசிகள் இருளில் தென்படும் கண்கூசும் பிரதிபிம்பத்தால் குருடாக்கப்பட்டு விடுவதால் வேத சாஸ்திரங்களை பற்றிய உண்மையை அவர்களால் கண்டறிய முடியாமல் போய் இருக்கிறது. உதாரணமாக கீதோபதேசம் முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே இலக்காக கொண்டுள்ளது. ஆனால் பிரம்மதேவரின் வழியில் வரும் ஓர் உண்மையான ஆன்மீக குருவை ஏற்காததால் அல்லது கீதையை நேரடியாக கேட்டவரான அர்ஜுனனை ஏற்காததால் தங்களது சொந்த சலன சித்தங்களை திருப்திப்படுத்துவதையே நோக்கமாக கொண்டுள்ள அங்கீகரிக்கப்படாத பலரால் வேத அறிவு பலவிதமாக திரித்து கூறப்பட்டுள்ளது. ஆன்மீக வானத்தில் உள்ள மிகவும் பிரகாசமான நட்சத்திரங்களில் ஒன்றாக பகவத்கீதை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என்பதில் சந்தேகமில்லை. இருப்பினும் இந்த மிகச்சிறந்த அறிவு நூல் மிகவும் மடத்தனமான முறையில் திரித்து கூறப்பட்டுள்ளதால் பகவத்கீதையின் ஒவ்வொரு மாணவனும் அறியாமை இருளிலேயே இன்னும் இருக்கிறான். இத்தகைய மாணவர்கள் பகவத்கீதையால் அறிவொளி பெறுவது சாத்தியமல்ல.
பாகவதத்தின் 4 முக்கிய பதங்களில் கொடுக்கப்பட்டுள்ள அதே உபதேசம்தான் கீதையிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அங்கீகரிக்கப்படாதவர்களின் தப்பான வியாக்கியானங்களின் காரணத்தால் இறுதி முடிவை ஒருவரால் அடைய முடியாது. பகவத்கீதை 18வது அத்தியாயம் 61வது ஸ்லோகத்தில் பின்வருமாறு தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஈஸ்வரஹ சர்வபூதானாம் ருத்தேஷர்ஜுன திஷ்டதி ராமயன் சர்வபூதானி யந்திரரூடானி மாயையா. பகவான் அனைத்து ஜீவராசிகளின் இதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கிறார். அவர் தமது பகிரங்க சக்தியின் மூலமாக ஜட உலகில் உள்ள அனைவரையும் ஆளுகிறார். எனவே பகவானே பரம ஆளுநர் என்றும் ஜீவராசிகள் அவரால் ஆளப்படுகின்றன என்றும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே பகவத்கீதையில் 18வது அத்தியாயம் 65வது ஸ்லோகத்தில் பகவான் பின்வருமாறு கட்டளையிடுகிறார். மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏ வைஸ்யசி சத்யம் தே பிரதிஜானே பிரியோசிமே. ஒருவன் பகவானின் பக்தனாகவும் அவரை வழிபடுபவனாகவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எல்லா வணக்கங்களையும் அளிப்பவனாகவும் இருக்க வேண்டும் என்பதே பகவானின் கட்டளை என்பது பகவத்கீதையின் இப்பதத்திலிருந்து தெளிவாகிறது. இவ்வாறு செய்வதால் பக்தனால் நிச்சயமாக பரமபதத்தை சென்றடைய முடியும். பகவானின் உடலில் வெவ்வேறு அங்கங்களாக செயற்படும் முறையில் சமூக அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று மறைமுகமாக கூறப்படுகிறது. நுண்ணறிவுடைய பிரிவினர் அல்லது பிராமணர்கள் பகவானின் முகத்தில் இருக்கின்றனர். நிர்வகிக்கும் பிரிவினர் அல்லது சத்திரியர்கள் பகவானுடைய கரங்களில் அமைந்திருக்கின்றனர். உணவு உற்பத்தி செய்யும் பிரிவினர் அல்லது வைசியர்கள் பகவானின் இடுப்பில் உள்ளனர். தொழிலாளர் பிரிவினர் அல்லது சூத்திரர்கள் பகவானுடைய கால்களில் உள்ளனர். எனவே பகவானுடைய உடலே சமூகத்தின் முழு அமைப்பாக இருக்கிறது. உடலின் அங்கங்களான இவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக பகவானின் உடலுக்கு சேவை செய்ய வேண்டியவர்கள் ஆவர். சம்பந்தப்பட்டுள்ள அனைவரும் இணைந்து பரமபுருஷ பகவானுக்கு சேவை செய்வதன் மூலமாக பிரபஞ்ச உணர்வை உண்மையாகவே அடைய முடியும். முழு பக்குவத்திற்குரிய உத்தரவாதத்தை அளிக்கக்கூடியது இது ஒன்றுதான். எனவேதான் பெரும் விஞ்ஞானிகள், தத்துவவாதிகள், மனக்கற்பனையாளர்கள், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், சமூக சீர்திருத்தவாதிகள் போன்றவர்களால் ஜட உலகின் அமைதியற்ற சமூகத்திற்கு உதவ முடியவில்லை. பாகவதத்தின் இப்பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வெற்றியின் இரகசியத்தை அவர்கள் அறியாததே இதற்கு காரணம். பகவத்கீதையில் 7வது அத்தியாயம் 15வது ஸ்லோகத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது. நமாம் துஷ்கிருதினோ மூடாக பிரபத்யந்தே நராதமாக மாயையா பஹ்ருதஜ்ஞானா ஆசூரம் பாவமாஸ்ரிதாக. மனித சமூகத்தின் பெயரை ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த பொருளே ரொம்ப பெருசு. இது 2-3 வாரம் பார்க்கலாம். இப்போதைக்கு இது வரைக்கும் பார்ப்போம். ओम अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितं ये कृष्णकरुणासिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमस्तुते. तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी भानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने. नमस्ते सारस्वतदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पश्चात्देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे.
டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? பரம சத்தியமான முழுமுதற் கடவுளை தேடும் ஒருவன் எல்லா சூழ்நிலைகளிலும் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்நிலை வரைக்கும் தேடுவான் என்பது நிச்சயம். ஸோ இந்த இது பகவான் கிருஷ்ணர் விஷ்ணு பிரம்மாட்ட பேசக்கூடிய 4 முக்கியமான ஸ்லோகத்தில் இது 4வது ஸ்லோகம். ஒரிஜினலாக இந்த 4 ஸ்லோகம் தான். இது 36வது ஸ்லோகம். 33, 34, 35, 36 இந்த 4 ஸ்லோகம் தான் விஷ்ணு பிரம்மாட்ட பேசினார். 4 ஸ்லோகம் தான். இந்த 4 ஸ்லோகத்துலேருந்து தான் மற்ற எல்லா ஸ்லோகம் வந்திருக்கு. ஒரிஜினலாக இந்த 4 தான் பகவான் பேசுனது. அதில் 4வது ஸ்லோகம் இன்றைக்கி பார்த்தோம், இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். அது இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு மனிதன் தேடுவான் அப்படிங்கிறார். அது என்னங்கிறது 3வது ஸ்லோகம். இது முன்னாடி ஸ்லோகத்தில் வரும். இந்த முன்னாடி ஸ்லோகத்தில் டிரான்ஸ்லேஷன் 35. ஓ பிரம்மா, பஞ்சபூதங்கள் பிரபஞ்சத்தினுள் நுழைகின்றன, அதே சமயம் நுழையாமலும் இருக்கின்றன. அதை போலவே படைக்கப்பட்ட அனைத்திற்குள்ளும் நான் இருக்கிறேன், அதே சமயம் அவற்றிற்கு வெளியிலும் இருக்கிறேன். ஸோ 35 என்ன சொன்னாரோ மறுபடியும் 36 ரிப்பீட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இது ரொம்ப முக்கியம். அந்த பொருளுரையில் ரொம்ப அழகாக பிரபுபாத் கொடுத்துருக்கார். பலதடவை நீங்களும் கேட்டிருக்கலாம். பிரபுபாத் நிறைய தடவை சொல்கிறார், ஒரு மனிதன் தான் யார் அப்படிங்கிற கேள்வி கேட்கணும். ஏன் பிரச்சனைகள் வருது இந்த உலகத்தில்? இப்போ பலவிதமான பிரச்சனைகள் வருது, எல்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு ஏன் இது நடக்கணும், என் குழந்தைக்கு ஏன் இது நடக்கணும், என் வீட்டில் ஏன் இது நடக்கணும், எனக்கு ஏன் இந்த ஏமாற்றம்? இது இந்த கேள்வி கேட்டே ஆகணும். ஆனால் பொதுவாக இந்த கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்க. பிரச்சனை அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பார்ப்பாங்க தவிர பிரச்சனை ஏன் வருதுன்னு யோசிக்க மாட்டாங்க. அதுதான் புத்திசாலித்தனம். பிரச்சனை ஏன் வருதுன்னு யோசிக்கணும். சும்மா பிரச்சனையே நினச்சிக்கிட்டு அதை சால்வ்னா தீர்க்கிறது. அந்த தீர்க்கிறதுலே குறியாக இருக்கக்கூடாது. அஃப்கோர்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன் வருதுன்னு யோசிக்கணும். அது ஒன்றும் முக்கியம். பொதுவாக மக்கள் அது மட்டும் யோசிக்க மாட்டாங்க. இப்போ அடிக்கடி உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போயிட்டே இருக்காங்க. ஏன் அடிக்கடி உடம்பு சரியில்லைங்கிறது அது யோசிக்கணும். ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் போகணும். மாஸ்டர் ஹெல்த் செக்கப்னால் மொத்த உடம்பு செக் பண்ணுவோம். அது நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. ஸோ இங்கே பிரபுபாத் ரொம்ப அழகாக கொடுக்குறார். பல இடத்துல சொல்கிறார், இது யோசிக்கணும், இந்த கேள்வி கேட்கணுங்கிறார். ஸோ இந்த உலகத்தில் இந்த கேள்வி கேட்குறவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க ஒரு வழியாக போகிறாங்க. பிரபுபாத் கொடுக்குறார். சில பேர் கர்மயோகம், ஞான யோகம், தியான யோகம், சில பேர் பக்தி யோகம், ஒரு வழியில் தேடுறாங்க. அது இருக்காங்க. ஏன் எனக்கு இது நடக்குது, இதுக்கு நான் தான் பலிக்கடை ஆகணுமா, எனக்கு ஏன் இது கேள்வி கேட்கணும் தேடுறவங்க இருக்காங்க. அவங்க உண்மையிலேயே தேடுனாங்கன்னா கடைசியில் ஒன்று புரியும். என்ன புரியும்னா, இந்த உலகத்தில் பகவான் தவிர இன்னொரு பொருள் கிடையாதுன்னு கூட புரிஞ்சுக்குவாங்க. அஃப்கோர்ஸ் நாம் இருந்தாலும் ரொம்ப ஹை ஃபிலாசபி. சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், அச்சிந்திய பேத அபேத தத்துவம் அப்படிங்கிறார். முழுசாக எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். அதாவது சில பேர் சொல்கிறாங்க நம்ம கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க, நாமளும் கடவுள்னு சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க கடவுள் இல்லை, நாம் கடவுள் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்கிறாருன்னா, நாம் ஒன் சென்ஸ் கடவுள் தான், ஆனால் இல்லை அப்படிம்பார். இது புரிஞ்சுக்கிறது கடினம். நாமளும் ஒன் சென்ஸ் கடவுள் தான், ஆனால் இல்லை அப்படிம்பார். அது என்ன அப்படி சொல்கிறாங்க? ஆனால் அது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா இது உண்மை. எல்லா இடத்துலையும் பகவானை பார்ப்போம். பகவத்கீதை கிருஷ்ணர் ஒரு இடத்துல சொல்கிறார், பண்டிதா சமதர்ஷனா அப்படின்பார்.
பண்டிதன் வந்து சமதர்ஷனத்தோடு பார்க்குறான். அது புரிஞ்சுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கடினம். பட் எனவே அதுவும் வருவோம், அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம் நம்ம. ஸோ இங்கே பிரபுபாத் அந்த பொருளுரை எழுதுகிறார். ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா சொல்லும்போது என்ன ஆகும்னா அவங்களோட உணர்வு வந்து பெருசாயிட்டே போகும். பெருசாயிட்டே போகும்னு அர்த்தம் என்னன்னா எல்லாமே புரிய ஆரம்பிக்குமாமா. ஓகே, பெருசாக இன்னும் ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்குன்னா இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம அமெரிக்காவில் என்ன நடக்குது, ஜப்பானில் நடக்குது பார்க்கலாம். இங்கே உட்காந்துட்டு லைவாக பார்க்கலாம். புரியுதுங்களா? அது மாதிரி நம்ம உணர்வு பெருசாகும்போது உலகமே புரிய ஆரம்பிச்சோம். பிரபுபாத் நிறைய கொடுக்குறாரு. ஏன் இன்றைக்கி அரசியலில் பிரச்சனை வருது, இல்லைன்னா எக்கனாமிக்னா பொருளாதார பிரச்சனை உலகத்தில் வருது. உதாரணத்துக்கு பாருங்கள், அரிசி பருப்பெல்லாம் விலை ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. எல்லோரும் ஜாஸ்தியாகுதும்பாங்க. ஏன் ஜாஸ்தி ஆகுதுன்னு நிறைய பேர் சிந்திக்க மாட்டாங்க. ஏன் ஜாஸ்தி ஆகணும்? பூமி இருக்குது, இவ்வளோ பெரிய பூமி இருக்குது. பழங்கள் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் விலை ஜாஸ்தி ஆகுது. இதெல்லாம் 10 புராணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு ஏன் நடக்குதுன்னு. அதே மாதிரி கல்ச்சுரல் கலாச்சாரம் பார்த்திங்கன்னா மோசமாயிட்டே போகுது. ஒன்று கொடுக்குறார், தர்மம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கம்மியாயிட்டே போகுது. இது எப்போ ஏன் நடக்குதுன்னு புரியும்னா நம்மளோட உணர்வு சுத்தமாக இருந்தால் தான் புரியும், இன்னும் புரியாது. என் உணர்வு சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் இது ஏன் இதெல்லாம் நடக்குது. நினச்சி பாருங்க, 500 வருஷம் முன்னாடி அத்வைதாச்சாரியர் 500 வருஷம் முன்னாடி உலகம் கெட்டு போயிடுச்சுன்ட்டு, நாம் 50 வருஷம் முன்னாடி உலகம் நல்லா இருந்துன்னு பேசிகிட்டு இருக்கோம். அவர் 500 வருஷம் முன்னாடி உலகமே கெட்டு போயிடுச்சுங்கிறார். அப்போ அவரோட புரிதலே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அத்வைதாச்சாரியர்? உலகமே கெட்டு போச்சு மொத்தம் 500 வருஷம் முன்னாடி. அப்போ அவங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கிறது ஆச்சரியம்தான். ஆனால் அதுதான் உண்மை. அத்வைதாச்சாரியர் அப்போவே சொல்லிட்டார், போச்சுடா உலகமே. ஸோ அது காரணம் பிரபுபாத் எழுதுகிறார், அந்த உணர்வு பெருசாகும்போது தான் எல்லாமே புரியும், கம்ப்ளீட்டாக புரியும். ஒரு விஷயம் என்ன நல்லா புரியணும், பல விஷயங்கள் புரியும். ஒன்று நல்லா புரியும் அவங்களுக்கு, கிருஷ்ணா தவிர இன்னொரு பொருள் நமக்கு தேவையில்லை வாழ்க்கை. பரம்பொருள் கிருஷ்ணா பகவான், அவரை தவிர நமக்கு வேறு எதுவும் தேவையில்லைன்னு உணர்வாங்க. புரிஞ்சுக்கிறது வேற, உணர்ந்துருவாங்க. வேறு எதுவும் தேவையில்லை, கிருஷ்ணா தவிர எதுவும் தேவையில்லை எனக்கு. நீங்கள் சைத்தன்ய சரிதாமிரதா படிச்சிங்கன்னா பல பேர் அப்படி இருக்காங்க. அவன் சிம்பிளி நாமா சொல்லிட்டு இருப்பாங்க, உடல் எதுவும் மெயின்டைன் பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான். வேறு எதை பின்னாண்டியும் போக மாட்டாங்க. ஏன்னோ லைக் சொசைட்டியில் சொந்தக்காரங்க நம்மளை எதுவும் சொல்லக்கூடாது, நம்மளை புகழணும், நாமளும் பெரிய ஆளாக இருக்கணும். இந்த திங்கிங்கே இதில் வந்து லோ கிளாஸ் திங்கிங் இருக்குல்லே. லோ கிளாஸ் மட்டமான திங்கிங் அப்படின்னா எல்லோரும் என்ன பெரிய ஆள் சொல்லணும். நம்ம கம்யூனிட்டினா லைக் நம்மளோட இந்த சமுதாயமோ சொசைட்டி இதுக்குள்ளே நம்ம பெரிய ஆள், நம்மளை பார்த்தாலும் எல்லாம் மதிக்கணும். இது லோ கிளாஸ் திங்கிங். இது பகவத்கீதையில் கிருஷ்ணர் பேசியிருக்காரு. லோ கிளாஸ் அது ஹை கிளாஸ் எல்லாம் கிடையாது, அது ஹை கிளாஸ் திங்கிங் கிடையாது. ஏன்னா இந்த நபருக்கு அவங்க நல்லா புரியும், கிருஷ்ணா தவிர எனக்கு எதுவும் தேவையில்லை. அந்த கிருஷ்ணரோட பர்மிஷன் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அது நல்லா உணர்ந்துருவாங்க. அது நல்லா உணரும்போது அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா இனி எதுவுமே தேவையில்லைன்னு உண்மையிலே அந்த கன்க்ளூஷன், அந்த முடிவுக்கு வந்துடுவாங்க. உண்மையில நமக்கெல்லாம் எதுவும் தேவையில்லை எக்ஸப்ட் கிருஷ்ணா. இது உண்மை ஆக்சுவலாக. ஆனால் இது அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. அது ஒர்க் பண்ணி ஆகணும். பிரபுபாத் கொடுக்குறார், ஒர்க் பண்ணணுன்னா ஏதோ ரொம்ப உட்காந்து ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறது கிடையாது. நேற்று நம்ம பார்த்தோம், ஒரு சரியான குருகிட்ட போய் கேட்கணுங்கள. பிரபுபாத் ரொம்ப எழுதியிருக்கார், இன்றைக்கும் அந்த பொருளுரையில் வருது. கேள்வி போய் கேட்கணும், இது ஏன் நடக்குது, இது எனக்கு தான் நடக்கணுமா? ஸோ ஒருத்தர் பகவத்கீதை படிக்கும் பொழுது தான் எல்லாமே புரியும்.
உண்மையில் எந்த அளவுக்கு புரியும்னா அவங்க அமைதியாக இருப்பாங்க. உக்காந்து இது சீத்து பூத்து நழுகுறதோ புலம்புறதோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. உண்மையிலே சாஸ்திரம் புரிஞ்சிருச்சுன்னா புலம்பவே மாட்டாங்க. கிருஷ்ணர் சொல்கிறார், புலம்பவே மாட்டாங்க, அமைதியாக தான் இருப்பாங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்க கஷ்டப்படுற மாதிரி தெரியலாம், அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. கிருஷ்ணர் சொல்கிறார் கஷ்டப்பட மாட்டாங்க. ஆக்சுவலாக கஷ்டப்படவே மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ சரியான நபர்கிட்ட போய் கேள்வி கேட்டே ஆகணும். அப்போ தான் பதில் வரும். அந்த வேலை நம்ம பண்ணியாகணும். ஸோ ஒருத்தர் பகவத்கீதா பாகவதம் உட்காந்து தினமும் படிக்கிறாங்க வைங்க, சீரியஸாக புரியுதோ இல்லையோ, ஈவன் புரியலினா கூட உட்காந்து சீரியஸாக படித்தா கிருஷ்ணர் புரிய வைப்பார். இது பாகவத்தில் இருக்கு. இதெல்லாம் பாகவத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ நான் முன்னாடி சொன்னபடி இது படிக்கும் பொழுது நான் ஏன் இந்த உலகத்தில் வந்திருக்கேன், நான் ஏன் இந்த உலகத்தில் இருக்கேன், என் குடும்பத்தில் ஏன் இது நடக்குதுங்கிறது நல்லா புரியும். நான் முன்னாடி சொன்னபடி கர்மான்னு ஒன்று இருக்குது, விதி ஒன்று இருக்குது, நல்லா புரியும் அவங்களுக்கு. அந்த விதியிலையும் தப்பிக்கணும்னா நான் வந்து கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ செய்யணும், அவ்வளோதான். நானாக தப்பிக்க முடியாது, நானாக தப்பிக்கொள்ள முடியாது. இது கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரோ செய்யணும், அவ்வளோதான். என் முயற்சியில் நான் தப்பிச்சுருவான்னா நடக்காது. நோ, கிருஷ்ணர் சொல்கிறார் கர்மண்யேவ அதிகாரஸ்தே. ரொம்ப அழகாக சொல்கிறார். அது என்ன வேலையை அதை பண்ணு, அவ்வளோதான், முடிஞ்சது. மா ஃபலேஷு கதாச்சனா. காரியம் பண்ணுறேன், அது பலன் வந்து என் கையிலே கிடையாதுன்ட்டார் கிருஷ்ணா. கிருஷ்ணா சார் உன் கையில் கிடையாது, அதெல்லாம் நான் என்ன சொன்னோம் செய், அவ்வளோதான், முடிஞ்சது. அந்த பிரச்சனையில் நான் தப்பிக்கிறதோ தப்பிக்காது என்ன ஏதுன்னு கிருஷ்ணர் முடிவு பண்ணுவார். சம்டைம்ஸ் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வராத மாதிரி தோணும் நமக்கு, ஆனால் வெளியே வந்துடுவாங்க. இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். இது ரொம்ப புரிஞ்சுக்கிறதே கடினமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஜெயிலில் இருக்காருன்னு வைங்க. ஜெயிலில் இருந்தாருன்னா நாம் என்ன நினைப்போம், உள்ள கஷ்டப்படுவான்னு நினைப்போம், அப்படி தான் நினைப்போம். ஆனால் டிவோட்டிக்கு வேறு மாதிரி கணக்கு. நீங்கள் ஆந்திராவில் பத்ராச்சலம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே ரொம்ப பத்ராச்சலம் ராமதாஸ் அப்படின்னு ஒரு பக்தர், அன்றைக்கி அவர்னால தான் அந்த இதெல்லாம் கோவிலே இருக்குது. அது ஒரு பக்தர். அவர் ஜெயிலில் போட்டுருவாங்க, ஜெயிலில் உட்காந்து சந்தோஷமாக இருப்பார். இது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். உண்மையிலே சந்தோஷமாக இருந்தார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் ஒரு கவலை வந்து தான், ஆமாம் நம்ம உள்ளே போட்டானுங்க, ராமர் யாரை பார்த்துக்கிறது, அவருக்கு அப்படி ஒரு இது. கோவில் கட்டிருக்க ராமருக்கு வந்து நைவேத்தியம் பண்ணும், அதை நினச்சி தான் அவருக்கு வருத்தம், தவிர தன்னை ஜெயிலில் போட்டாங்க வருத்தம் வரல. உண்மையிலே நடந்தது. பட் வெளியே இருக்கணும் எப்படி இருக்கும், ஜெயிலில் இருக்கார கஷ்டப்படுவார். ஸோ இது ரொம்ப புரிஞ்சுக்கிறது கடினம். ஒருத்தர் பகவத்கீதா பாகவதம் படிக்கும் பொழுது உணர்வால் அவங்க எல்லாத்துட்டும் வெளியே வந்துடுவாங்க, எல்லா இதுவும் வெளியே வந்துடுவாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு கண்ணு தெரியாது. மற்றவங்க நினைப்பாங்க இன்னும் கஷ்டப்பட்டுருக்காங்க, அவன் கஷ்டப்பட மாட்டான். டிவோட்டி கஷ்டப்பட மாட்டான். நீங்கள் பாகவதம் படித்தீங்கன்னா எல்லாமே தெரியும். இப்போ பிரகலாதன் ஜென்ரலாக படிக்கும்போது அவர் நிறைய கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னு வரும். ஆனால் பிரகலாதன் கஷ்டப்படலை, அவர் கஷ்டப்படலை. வெளியிருந்து என்ன தோணும், அவர் வந்து யானை விட்டு மிதிக்க பார்த்தாங்க, மலையிலும் தள்ளிவிட்டாங்க, அவரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தோணும். ஆனால் அவர் கஷ்டப்பட மாட்டார். இது ஒரு பெரிய சீக்ரெட், பெரிய சீக்ரெட். இது பக்தி பண்ணினா புரியாது, இது ரொம்ப சீக்ரெட்டு. கிருஷ்ணரே சொல்கிறார், ராஜ குஹ்யம்ங்கிறார். இந்த குஹ்யம்ங்கிற வார்த்தை பகவத்கீதா நீ ஏகப்பட்ட இடத்துல வரும். நீங்கள் நல்லா படிச்சீங்க, நிறைய இடத்துல வரும். குஹ்யா, குஹ்யதமம் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லுவார். இது ரொம்ப சீக்ரெட் ஆச்சுன்னா கான்ஃபிடென்ஷியல் அப்படிம்பாரு. குஹ்யதரம், பல விதமாக அந்த குஹ்யான்னு வரும். இது புரிஞ்சுக்கிறது கடினம். ஏதோ மற்ற சப்ஜெக்ட் ஏதோ படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி பகவத்கீதா பாகவதம் புரிஞ்சுக்க முடியாது. ஃபுல் சீக்ரெட் இது. ஸோ இந்த சீக்ரெட் சைத்தன்ய மகாபிரபு வந்து எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்குறாராம். அந்த சீக்ரெட்டை சும்மா எடுத்து கொடுக்குறாராம். சைத்தன்ய சரிதாமிரதத்தில்
அதில் சொல்லுவாங்க, சைத்தன்ய மகாபிரபு வந்து ஒரு பெரிய விஷயம் சும்மா கொடுக்குறாரு. மார்க்கெட்டில் உக்காந்துக்கிட்டு ஃப்ரீயாக எடுத்து கொடுக்குறாராம் சைத்தன்ய மகாபிரபு. ஆனால் அது வாங்கிறதுக்கு ஒரு விலை இருக்குது. என்னென்னா சின்சியராக இருக்கணும். அதுதான் விலை. அவர் காசுக்கெல்லாம் கொடுக்கல, ஃப்ரீயாக எடுத்து கொடுக்குறார். வாங்குங்க வாங்குங்க. ஆனால் சின்சியராக இருந்தால் தான் வாங்க முடியும். அப்போ இந்த பகவத்கீதையாட்டும் பாகவதமாட்டும் சின்சியராக உட்காந்து படிக்கணும். ஈவன் புரியலன்னா கூட உட்காந்து படிக்கணும். ஆச்சாரியர் சொல்கிறாங்க, கிருஷ்ணர் சொல்கிறார், படிக்கணும்னா படிக்கணும், அவ்வளோதான். புரியலனாலும் பரவாயில்ல. ஸோ அவங்க சொல்கிறது நம்ம கேட்கணும். லார்ட் சிவா சொல்கிறார், ஸ்ரீ ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் கி ஜெய், கருணிதா கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாதா. ஈவன் லார்ட் சிவா சொல்கிறார், கீதா தியானசீலஸ்ய பிராணயாம பரஸ்ய நைவிஷந்தி ஹி பாபானி பூர்வ ஜென்ம கிருதானி ச. அதில் சிவபெருமான் சொல்கிறார், பகவத்கீதை அக்கறையுடன் படித்தாலே பூர்வ ஜென்ம பாவம் அண்டாது. லார்ட் சிவா சொல்கிறார். அவர் சொல்கிறாருன்னு அதை கேட்கணும் அவ்வளோதான். அது எப்படி என்ன அதெல்லாம் தேவையில்லை. லார்ட் சிவா சொல்கிறாரு. ஸோ அப்போ ஒருத்தர் அந்த சின்சியராக ஒருத்தர் சேண்ட் பண்ணும்போது பகவத்கீதா பாகவதம் படிக்கும்போது அவங்க உணர்வெல்லாம் மாறிடும். பகவத்கீதை படிக்கலைன்னு வைங்க, நம்ம உணர்வு ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். உதாரணத்துக்கு ஒரு வீடு வேணும்னு நினைக்கிறேன் வைங்க, ஒருத்தர் பகவத்கீதா பாகவதம் நல்லா படிக்கும்போது வீடே வேணாங்கிற முடிவுக்கு வந்துடுவாங்க. அது தேவையே இல்லை எனக்கு, அந்த முடிவுக்கு வந்துடுவாங்க. உணர்வு மாறும்போது எல்லாமே மாறும், அவங்களோட திங்கிங் எல்லாம் மாறும். லைஃப் மாறும்னா அந்த உணர்வு மாறும்போது இவங்களோட ப்ரையாரிட்டிஸ்னால் முன்னுரிமையா முக்கியத்துவம், கரெக்ட், முக்கியத்துவம். உணர்வு மாறும் பொழுது எனக்கு என்ன தேவைங்களை மாறிடும் கம்ப்ளீட்டாக. பகவத்கீதா பாகவதம் படிக்கும் பொழுது கிருஷ்ணா போதும், வேறு எதுவும் வேணாம். அப்போ எனக்கு வீடு வேணும் கார் வேணும்னு நினைக்க மாட்டாங்க. மேபி சொந்த வீட்டில் இருப்பாங்க, மேபி கையில் பெருசாக பைசா இருக்காது, இருந்தாலும் கிருஷ்ணா ஒன்று போதும், எனக்கு எதுவும் வேண்டாங்கிறது அந்த கன்க்ளூஷனுக்கு வந்துடுவாங்க. அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் அந்த முக்கியத்துவம்லாம் மாறிடும். கஷ்டப்பட மாட்டாங்க. வெளியில் இருக்கணும்னு நினைக்கலாம், என்ன அதே வீட்டில் இருக்கான் அப்படி இருக்கான் அப்படி அவங்க பேசுவாங்க. ஆனால் இவங்க வேறு மாதிரி இருப்பாங்க. கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். இங்கிலீஷில் பேரடைம் ஷிஃப்ட்டும்பாங்க, தமிழ் எனக்கு தெரியாது. உள்ள கம்ப்ளீட்டாக மாறிடுமாமா, உணர்வு எல்லாம் மாறிடும். முன்னாடி சொன்ன இதெல்லாம் சீக்ரெட், கம்ப்ளீட்டாக சீக்ரெட், பக்தனுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் புரியாது. ஸோ நீங்கள் பகவத்கீதை படித்தீங்கன்னா அர்ஜுனர் அந்த மாதிரி நடக்குது அவருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்டர் படித்தீங்கன்னா அர்ஜுனரோட திங்கிங்கே வேறு மாதிரி இருக்கும். கடைசி அத்தியாயம் பார்த்தீங்கன்னா அவரோட திங்கிங் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். மொத்தம் மாறிடும். அவரோட ப்ரையாரிட்டிஸ், இந்த முக்கியத்துவம், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதே கம்ப்ளீட்டாக மாறிடுது அர்ஜுனருக்கு. நமக்கு அது நடக்கும். அது நடக்கும்போது சந்தோஷமாக இருப்பான். ஸோ பல பேர் சொல்லுவாங்க சந்தோஷம் எங்கே கிடையாது, உள்ளதாக இருக்கும்பாங்க இல்லையா? அதுதான் உண்மை. எல்லாம் உள்ளதாக இருக்குது, வெளியிலலாம் கிடையாது. வெளியில் சேஞ்ச் பண்ணுறதுனால எனக்கு சந்தோஷம் வராது, அப்படியெல்லாம் கிடையாது. உள்ளுக்குள்ளே சேஞ்ச் பண்ணணும். உள்ளுக்குள்ளே சேஞ்சுன்னா உணர்வு மாறணும், அவ்வளோதான். ஐ திங்க் ரொம்ப நாள் முன்னாடி சொல்லியிருப்பேன், ஒரு பக்தர் அந்த கதை சொன்னார். பல பேர் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். என்னென்னா ஒருத்தரோட வீடு வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவரோட சொந்த வீடு எரியுது. ஐயோ எரியுதேன்னு வயிற்றில் அடிச்சுக்கிறாரு, அழுகிறாரு. அவங்க பையன் வந்து சொல்கிறானா, அப்பா நேற்றே இந்த வீட்டை விற்றுட்டேன் அப்படின்னா. அப்பாடா எரிஞ்சுட்டு போயிட்டு உடனே மாறுது, செகண்ட்ஸில் அந்த உணர்வு மாறுது. இன்னொரு பையன் சொன்னானா, அப்பா விற்றுட்டோம் ஆனால் ஒன்றும் பணம் கொடுக்கலப்பா, நான் மறுபடியும் அழுகிறேன். வித்தின் செகண்ட் மறுபடியும் உணர்வு மாறுது இல்லையா? அப்படியே இப்போ மறுபடியும் அழுகிறான். அப்புறம் கொஞ்ச நாள் இன்னொரு பையன் சொல்கிறான், அப்பா நம்ம விற்றுட்டோம், பணம் கொடுக்கல, இருந்தாலும் வாங்கினவர் நான் பணம் கொடுத்துட்றேன், நான் வாங்கிட்டேன் அப்படி சொல்லி மறுபடியும் அழுகு நிற்குது. ஸோ வித்தின் செகண்ட்ஸில் மாறிக்கிட்டே இருக்கு.
உங்களை பார்த்தா அந்த வீடு நம்மளதும் கிடையாது. நல்லா யோசிச்சா அது என்னது நான் நினச்சிக்கிறதுனால தான் அழுகிறேன். உண்மையில் அந்த வீடு என்னது கிடையாது. மேபி பட்டால என் பேர் இருக்கும், உண்மையில் நம்மளது கிடையாது. இது உணர்வு பொறுத்து தான் எல்லாமே கான்ஷியஸ்னஸ் பேஸ். அதான் பிரபுபாத் அடிக்கடி கிருஷ்ண உணர்வில் இருக்கணுங்கிறார். கிருஷ்ண உணர்வில் இருக்கும்பொழுது இந்த உலகமே வேறு மாதிரி தெரியும். அதுதான் அர்ஜுனா பகவத்கீதையில் 10-11 அத்தியாயத்தில் கேட்குறார். கிருஷ்ணர் சொல்கிறார், இந்த உலகம் பூரா நான் தான் இருக்கேன், நான் இல்லாத இடம் கிடையாதுங்கிறார். அப்போ அர்ஜுனர் கேட்குற, இது நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லா இடத்துலையும் நீங்கள் தான் இருக்குன்னு அது எப்படி நான் பார்க்கணும்? அப்போது விஸ்வரூபம் காட்டும்போது தான் புரியுது, இந்த உலகத்தில் கிருஷ்ணர் தவிர இன்னொரு பொருளே கிடையாதுங்கிறார். மொத்தம் கிருஷ்ணாதாங்கிறார். அவர் இல்லாத இடம் கிடையாது. ஸோ மொத்தம் கிருஷ்ணாகும்போது இங்கே என்னடுதுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. ஆனால் இந்த பொருள் என்னடுது, இந்த நபர் என்னோட நபர், நான் இப்படி பேசும்போது தான் பிரச்சனை தான். ஸோ அர்ஜுனர் கேட்குறார், அதை நான் பார்க்கணும். ஸோ இந்த உலகத்தில் என்ன பிரம்மாண்டங்கள் என்னென்ன இருந்தாலும் கிருஷ்ணர்னால தான் எல்லாம் நடக்குது. அவர் தான் காரணம், மொத்த காரணம் கிருஷ்ணா தான். ஆனால் இது நம்ம ஜஸ்ட்டு தியரட்டிக்கலாக தான் தெரிஞ்சுக்கிறோம். தியரினா கொள்கை, சும்மா ஏதோ படிக்கிறோம். பட் இது உணரும் பொழுது தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க கையில் ஒரு பொருள் இருக்காது, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. சில பிரபுபாத் அடிக்கடி கோஸ்வாமிஸை உதாரணமாக சொல்லுவார். சத்கோஸ்வாமிஸ் இருக்காங்களா, சொல்லுவார், கோஸ்வாமிஸால் உண்மை துணியே இருக்காது உடம்புல, கௌபீனம் கோமனம் தான் இருக்கும். ஆனால் எப்பவுமே உட்காந்து சாஸ்திரத்தை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நானா சாஸ்திர விசாரணைக்கு நிபுணோ சத்தர்ம சம்ஸ்தாபகோ. நானா சாஸ்திரா, பல சாஸ்திரங்கள் படித்து அதுலேருந்து தர்மத்தை எடுக்கிறாங்க, அவங்க தர்மத்தை எடுத்து கொடுக்குறாங்க. கௌபீன கந்தாஸ்ரிதோ, வெறும் கௌபீன், வெறும் கோமனம் தான் கட்டியிருப்பாங்க. ஆனால் அவங்க திங்கிங்கே வேறு மாதிரி இருக்கும், சாதாரண திங்கிங் கிடையாது. லோகானாம் ஹிதகாரினோ திரிபுவனே அப்படின்னா, திரிபுவனேன்னா உலகத்தில் இந்த உலகம் பூரா நல்லா இருக்கணும் அப்படின்னு உக்காந்து எல்லாரும் நல்லா இருக்காக சாஸ்திரத்தை படித்து அதில் சாரம் எடுத்து நம்ம கொடுக்குறாங்க. கோஸ்வாமிஸ் பண்ண வேலை 500 வருஷம் முன்னாடி. அவங்கனால தான் நமக்கு இதெல்லாம் இப்போ கிடைக்குது. இப்போ நம்ம உட்காந்து பாகவதம் படிக்கிறோம்னா 500 வருஷம் முன்னாடி உட்காந்து வேலை பண்ணியிருக்காங்க, சும்மா கிடையாது. லோகானாம் ஹிதகாரினோ திரிபுவனே, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அஷ்டகத்தில் வரும். ஸோ இந்த பொருள் உரையில் கூட இந்த பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்குன்னு வருது, 18.61 ஈஸ்வர சர்வபூதானாம். அந்த ஸ்லோகம் ரொம்ப பிரபுபாத் அடிக்கடி சொல்லுவார். அந்த ஸ்லோகத்தில் லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, யந்திர ரூதானி மாயையா. பிரபுபாத் நிறையா சொற்பொழிவில் சொல்லுவார், இந்த உடல் வெறும் யந்திரம் தான், இது ஒரு மெஷின் தான். இது ஏன் நானும் சொல்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல. படிக்கும்போது இது மெஷினும் போம், கொஞ்ச நேரம் கழிச்சு இது நானும் இது மெஷின் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம், அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் கிருஷ்ணா யந்திரங்கிறார் உடலை. இந்த யந்திரத்துக்குள்ளே நான் இருக்கேன், கிருஷ்ணர் உள்ளே இருக்கார், உடம்புக்குள்ளே ஹிருதயத்துக்குள்ளே இருக்கார். ஆனால் இது யந்திரம்னு ஒழுங்காக புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். அது பகவான் நாமா சொன்னால் தான் புரியும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. இப்போ கார் இருக்குது, ஒரு பைக் இருக்குது, அது மெஷின் டக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இது மெஷின் தான் நமக்கு அது புரிய மாட்டேங்குது. வேணும் அது மெஷின் டக்குன்னு புரியுது, இது மெஷின் தான். ஆனால் என்னென்னா, இந்த மெஷின் பகவான் பண்ணதுனால ரொம்ப அற்புதமாக தெரியுது. இதுதான் ரொம்ப ஆச்சரியம். இது பகவான் பண்ண மெஷின். நாம் பண்ண மெஷின் அது ஒரு மாதிரியாக இருக்கும், போனால் போகுது. ஆனால் இது பகவான் பண்ண மெஷின் அழகாக தான் தெரியும். இந்த மெஷின் அழகாக இருக்கும். இந்த அழகான மெஷின் பின்னாடி ஓடுவோம், நமக்கு அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ கிருஷ்ணா எக்ஸ்பிளைன் பண்ணுறா,
வாட் அதர் டேஞ்சரஸ்ங்கிறார். இது பகவான் பண்ண மெஷினால் நல்லாயிருக்கும். இது வேறு விதமாகவும் சொல்லலாம். சம்டைம் வீட்டில் பாயாசமெல்லாம் செய்வோம், ஸ்வீட் கேக்கு பாயாசம் சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். ஆனால் பகவான் செஞ்ச ஸ்வீட் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் மாம்பழம் நல்லா பழுத்த மாம்பழம் சாப்பிடுங்க, ருச்சியே வேறுமா இருக்கும். அது ஹோல்சம்னஸ் அப்படிம்பாங்க, அது தமிழ் எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு மாம்பழம் வந்து நல்லா பழுத்து சாப்பிட்டா நீங்கள் பாயசம் சாப்பிட்ற இருக்காது, அது இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அது கிருஷ்ணர் செய்கிற ஸ்வீட், அது அவர் செய்கிற மாம்பழம். இந்த பலாச்சோலையும் நல்லா பழுத்து சாப்பிடுங்க, அந்த ஸ்வீட்னஸ் வேறு. நம்ம பாயசம் ஸ்வீட் மாதிரி சொல்ல மாட்டோம், அது கிருஷ்ணா செய்கிற ஸ்வீட், அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த உடல், இந்த மெஷின் கிருஷ்ணா பண்ணியிருக்காரு, அவர் டிசைன் பண்ணுறாரு. 15 சாப்டர் ஒரு பகவத்கீதா சொல்கிறார், இது நான் தான் டிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிறார். ஸோ அப்போ இது நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறார். 15 சாப்டரில் கிருஷ்ணர் சொல்கிறார், இது நல்லா யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவன் பக்தி பண்ணுவான் அர்ஜுனா அப்படிங்கிறார். 15 சாப்டர். ஸோ இப்போ பகவான் கிருஷ்ணா நாம் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணுக்காக தான் வர்ணாசிரம தர்மத்தை கொண்டு வர்றார். இந்த கடைசி ஒரு பேரால் படித்தார். இந்த வர்ணாசிரம தர்மம் வந்து ஆக்சுவலி சனாதன தர்மம். இதை புத்திலாம் சில பேர் ஏதோ பேசுகிறாங்க, புரிஞ்சுக்காம தான் பேசுகிறாங்க. ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப சயின்டிஃபிக். இப்போ அவர் படித்ததில் வருது, அதில் பிராமணர்கள் வந்து பகவானோட தலையிலேருந்து வராங்க, க்ஷத்திரியன்னா கையிலேருந்து வராங்க, வைஷ்யர்னா வயிறு பகுதி, சூத்ரான கால் பகுதி. பகவானோட உடலில் வந்து இது ஹை கிளாஸ், இது லோ கிளாஸ்னு ஒன்று கிடையாது. நம்ம உடம்புல வந்து ஜென்ரல் நம்ம எல்லாருமே தலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம வண்டி ஓட்டும்போது 2 வீலர் ஹெல்மெட்டு தலைக்கு போடுவோம், யாருமே காலுக்கு ஹெல்மெட் போட மாட்டாங்க, யாருமே காலுக்கு போட மாட்டாங்க, தலைக்கு ஹெல்மெட் போடுவாங்க. ஏன்னா இந்த உடம்புல எல்லா பகுதியும் முக்கியம்தான், நோ டவுட். ரிலேட்டிவ்லினா பார்க்கும்போது தலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். ஏன்னா தலையில் அடிபட்டுருச்சுன்னா உடம்பு பூரா வேஸ்ட் ஆகிடுச்சு. நீ கையில் கால் அடிபட்டாலும் தப்பிச்சுக்கலாம், தலையில் அடிபட்டா போச்சு. ஸோ தலை கொடுப்போம். எங்கள் பகவானை பற்றி பேசுகிறாங்க, பகவான் சொல்கிறார் பிராமணா தலையிலேருந்து வராங்க, சூத்ரா கால்லேருந்து வராங்கன்னா சூத்ரன் வந்து லோ கிளாஸ்னு அர்த்தம் கிடையாது, அப்படி புரிஞ்சுக்காதீங்க. வெளியில் அப்படி பேசுகிறாங்க, தப்பு. பகவான் பாதத்திலேருந்து சூத்ரர் வராங்க உண்மை, ஆனால் அதனால லோ கிளாஸ்னு அர்த்தம் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல பெருமாள் என்ன பகுதி காட்டுவாங்க, அப்புறம் எப்படி அது லோ கிளாஸ் ஆகும்? பாதத்துலேருந்து சூத்ரர் வராங்கன்னா அப்போ சூத்ரா லோ கிளாஸ்ன்னு சொல்லக்கூடாது, சொன்னால் தப்பு, இப்படி சொல்லக்கூடாது. இல்லையா முதல்ல பாதத்தான், அப்போ கடைசியில் தான் தலை காட்டுவான். பார்த்துறீங்களா, முகத்தை கடைசியில் முகம் பாருப்பான், ஃபஸ்ட்டு பாதத்தை தான் பார்க்க சொல்லுவான். அப்போ பகவான் அந்த 4 வர்ணங்கள் படைக்கிறார் எதுக்குன்னா, நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுக்காக, அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்காக தான் படைக்கிறார். பட் எகெயின் ஏன் சில பேர்த்த பிராமணா படிக்கிறார், சில பேர்த்த சூத்ரனா படிக்கிறான்னு அவன் கர்மா பிரகாரம் வருது. இது பெரிய கணக்கு, இது சும்மாலும் கிடையாது. பட் அதே சமயத்தில் உலகத்தில் எல்லாரும் வேணும் நமக்கு. எனக்கு தலை தேவையில்லை கை வேணும்னு சொல்ல முடியாது, எனக்கு தலை இருந்த அப்போதும் காலே தேவையில்லைன்னு சொல்ல முடியாது, அதுவும் பைத்தியக்காலம், எல்லாமே வேணும். ஸோ இந்த வர்ணாசிரம தர்மங்கிறது ரொம்ப ரொம்ப சயின்டிஃபிக். நீங்கள் பாகவதமோ மற்ற புராணம் படித்தீங்கன்னா எந்த மனிதனுமே லோ கிளாஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. யாரை சொல்லுவாங்கன்னா, வர்ணாசிரம தர்மத்துக்குள்ளே வராதவன் லோ கிளாஸ் தான், அது காரணம் அவன் தான். அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கு பாகவத்தில். ஏன்னா அதுக்குள்ளே வரணும், அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது பகவான் நம்பிக்கையில் இருக்கணும். ஒன்று சூத்ரன்னா வெளியில் வேறு மாதிரி பேசுகிறாங்க, இது உண்மை சொல்கிறேன். நீங்கள் பாகவதம் படித்தீங்கன்னா தெரியும், சூத்ரனை இப்போ நீங்கள் உலகத்தில் பார்க்க முடியாது. பர்ஃபெக்ட் சூத்ரா நீங்கள் பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம், கிடையாதுன்னு சொல்லலாம். சூத்ரனுக்கு அவ்வளோ நல்குணங்கள் இருக்கும். கடவுளை பற்றி நல்லா தெரியும், உங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். பகவான் சம்பந்தப்பட்ட கதைகள்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக சொல்லுவாங்க. சூத்ரனை இன்னும் தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்க. அவங்க எப்பேற்பட்டவங்க மகாபாரதெல்லாம் பேசப்பட்டிருக்கு. மகாபாரதெல்லாம் வரும். இந்த உலகத்தில் சூத்ரனை பார்க்குறதே கஷ்டம். அப்போ யார் தான் இருக்காங்கன்னா மிலேச்சர்கள் யாவனர்கள் இப்போ இருக்கிறது தான், அதுக்கும் கீழே தான். இதுதான் உண்மை.
ஸோ இந்த வர்ணாசிரமங்கிறது வெரி சயின்டிஃபிக், ரொம்ப ரொம்ப சயின்டிஃபிக். அது இன்னைக்கு அழிச்சதுனால தான் இன்றைக்கி பிரச்சனை வருது இந்த உலகத்தில். நிறைய பேர் அது இருக்குனால தான் பிரச்சனைங்கிறாங்க, அது இல்லை அதனால தான் பிரச்சனை. ஸோ அந்த வர்ணாசிரமம் எப்படி இருக்குன்னா ஹெல்ப் ஈஸியாக கிடைக்கும், உதவி ஈஸியாக கிடைக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, ஒரு பெரும் வியாதி வந்துருச்சு, எங்கள்கிட்ட காசு இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் வாங்க முடியாது இல்லையா? வர்ணாசிரமத்தில் எப்படி இருக்குன்னா, ஒரு ராஜாக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கிடைக்குமோ சூத்ரனுக்கு அதே ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். புரியுதுங்களா? இது வர்ணாசிரமம், இதுதான் வர்ணாசிரமம். ஒரு ராஜாக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ சேம் ட்ரீட்மெண்ட் சூத்ரனுக்கும் கிடைக்கும், அதே ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். பணம் தேவையில்லை, பணம் கொடுக்க தேவையில்லை. வர்ணாசிரமத்தில் இருக்குது. இன்றைக்கி அது கிடையாது. இன்றைக்கி அமெரிக்காவில் கூட கிடையாது. அமெரிக்காவில் வந்து சொல்லுவாங்க வெல்ஃபேர்னா மெடிக்கல் வெல்ஃபேரில் அது இருக்குது இருப்பாங்க. அவங்க உண்மையான பொசிஷன் யாருக்கு தெரியாது. அங்கேயும் சில வியாதிகள் நீங்கள் தான் காசு கொடுக்கணும், ஃபுல்லாக கவர்மெண்ட் கொடுக்காது. அங்கேயும் சொந்த காசு இருந்தால் தான் அவனும் தப்பிப்பான், ஏன்னா அவன் செத்து போயிட வேண்டியதான். பட் வர்ணாசிரமம் அப்படி கிடையாது, எல்லாத்துக்கும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் இருக்குது. உண்மையிலே ரொம்ப பியூட்டிஃபுல் சயின்டிஃபிக் சிஸ்டம் பிரபுபாத் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி வந்து பல காரணங்களால் அது உடஞ்சி போச்சு. அதனால இன்றைக்கி உலகத்தில் அத்தனை பிரச்சனை வருது. அது காரணம் வர்ணாசிரமம் போயிடுச்சு. ஸோ பிரபுபாத் நிறைய இடத்துல சொல்கிறார், இது கொண்டு வந்தாகணுங்கிறார். அது வந்து ஜாதினா இவங்க பேசுகிற ஜாதி கிடையாது. வர்ணாசிரமம் வேறு, இன்றைக்கி நீங்கள் வெளியே பார்க்கக்கூடிய ஜாதிகள் வேறு, ரெண்டு ஒன்றும் கிடையாது. இது என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதுதான் பிரபுபாத் இங்கே எழுதுகிறார். ஸோ இது கொண்டு வரும்பொழுது தான் மக்கள் நல்லா இருப்பாங்க. ஆனால் இந்த கிருஷ்ணா கான்ஷியஸில் இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த வர்ணாசிரமம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். கிருஷ்ணா நாமா சொல்லினா ஒர்க் ஆகாது. பல 100 வருஷமாக 200-300 வருஷமாகவே இந்த சாஸ்திரமாக யாரும் படிக்கிறது இல்லை. அதனால வர்ணாசிரமம் உடஞ்சிருச்சு. அதனால பலவிதமான பிரச்சனைகளும் உலகத்தில் இருக்குது. ஸோ இந்த பொருளை நம்ம முழுசாக பார்க்கல, ஏன்னா ரொம்ப பெருசு, 2-3 வாரம் பார்க்கலாம். இங்கே நான் நிறுத்துகிறேன். ஏதாவது கேள்வி தான் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. தாட்சாத் உணர்வுங்கிறது வந்து சில சமயம் வந்து நமக்கு சரின்னு படுறதே மறுபடியும் அந்த உணர்வு மறந்து இது தப்பு அப்படின்னு தோணுது. அது எப்படி அந்த குணத்தின் தாக்குதலாக? எஸ், ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இப்போ நமக்கு இருக்கிற உணர்வு ஒரிஜினல் உணர்வு கிடையாது. ஒரு கேள்வி, இது ஆக்சுவலி என்னோட இது கிடையாது, நான் ஒரு கிளாஸில் கேட்டது தான் உங்களுக்கு சொல்கிறேன். உணர்வு ஆன்மீகமானதா பௌதிகமானதா? கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஆன்மீகமானதா உணர்வு? அவர் ஆன்மீகமானதுங்கிற வேற ஏதாவது இருக்கா? உணர்வு வந்து அறிவு அறியாமை ரெண்டையும் பொறுத்தது. இல்லை, ஆன்மீகமானதா ஜட சம்பந்தப்பட்ட உணர்வு? வேற ஏதாவது பதில் இருக்கா? உணர்வுங்கிறோம் இல்லையா, அது ஆன்மீகமானதா ஜடமா? இல்லை, ஆன்மீகமானது தான். அதாவது ஆத்மா இருக்கிறதுனால தான் உடலுக்கு அந்த உணர்வுங்கிறது இருக்கு. அப்போ ஆன்மீகமானதாக தான் இருக்குன்னு என்னுடைய ஆத்மா. பகவத்கீதை கிருஷ்ணா சொல்றார், கான்ஷியஸ்னஸ் இஸ் a symptom of the soul அப்படிங்கிறார். அப்போ அது ஆன்மீகமா பௌதிகமா? ஆன்மீகமா. சரி, இப்போ இன்னொரு கேள்வி. உணர்வு ஆன்மீகமானதுன்னா ஓகே, வேற மாதிரி கேட்குறேன். பௌதீகம் ஆன்மீகத்தை தாக்குமா? தாக்காதா? நம்ம எவ்வளோ டிவோஷனா காட் இல்லை, அதெல்லாம் ஜென்ரலி ஜடம் ஆன்மீகத்தை தாக்க முடியுமா? அவ்வளோ எஸ் நோன்னு சொல்லுங்க, உங்கள் எக்ஸ்பிளனேஷன் வேணும். முடியும். முடியும். ஏன்னா பௌதீகம்ங்கிறது மாயை. இது ஆன்மீகம் தான் ஹை கிளாஸ், ஜடம் கீழே. இது இதை தாக்குமா? தாக்காதா? ஓகே. அனஸ்தீஷியா கொடுத்தா உங்கள் உணர்வு ஒர்க் ஆகுதா இல்லையா? ஃபஸ்ட்டு தாக்காத நீங்கள அனஸ்தீஷியா கொடுத்தா மறுக்குது இல்லை, அப்போ உணர்வு பாதிக்குதா இல்லையா?
ஸோ இது பெரிய கொஷன். இப்போ நம்ம இருக்கிற உணர்வு ஆன்மீக உணர்வு கிடையாது. இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ரொம்ப கடினம் அது. இட்ஸ் நாட் ஈஸி. அனஸ்தீஷியா கொடுத்தா மறுத்துருதே, என் உணர்வு இல்லாமல் போகுதில்ல. ஆனால் உணர்வு நீங்கள் ஆன்மீகம். நீங்கள் வந்து அனஸ்தீஷியா கொடுத்தா பாடி பாதிக்குது, உணர்வு இல்லாமல் போகுது. இப்போ இருக்கிற உணர்வு ஆன்மீக உணர்வு கிடையாது. நாம சொல்ல சொல்ல சொல்லத்தான் அது போகும். ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் நமக்கு இருக்குது. இது 11th கேண்டோ பாகவத்தில் வரும். ஸோ இந்த கான்ஷியஸ்னஸ்ன்னு நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸி இல்லை. இப்போ நமக்கு இருக்கிற கான்ஷியஸ்னஸ் மெட்டீரியல் கான்ஷியஸ் தான், ஆன்மீகமாக கிடையாது. ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் வேறு. இதுலேருந்து அதுக்கு போகிறதுனா ஒர்க் பண்ணிடணும், ரொம்ப சாண்டிங் பண்ணணும். சில பிரபுபாத நிறைய கொடுத்துருக்காரு. அந்த சாண்டிங் ஆகட்டும், மற்ற விஷயங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த கான்ஷியஸ்னஸ் போகும். இது உண்மையிலே சில பிரபுபாதோட வாழ்க்கையில் நடந்தது. லீலாமிருத்தால் வரும். பிரபுபாத் அமெரிக்காவில் இருக்கும் பொழுது ஹாஸ்பிட்டல் போவார். அவங்க அனஸ்தீஷியா கொடுப்பாங்க. அவர் உக்காந்துக்கிட்டு இருப்பார். என்ன ஒரு மயக்கமே போட மாட்டேங்கிறாரு. உண்மையில் நடந்தது. பிரபுபாத் உங்களுக்கு அனஸ்தீஷியா கொடுத்தாச்சு, நீங்கள் அன்கான்ஷியஸ் ஆகணும்பாங்க. அன்கான்ஷியஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அன்கான்ஷியஸ் ஆவார். உண்மையில் நடந்தது. சும்மா கிடையாது. அன்கான்ஷியஸ் ஆகலை அவர். அன்கான்ஷியஸ் ஆகணுமான்னு கேட்டு ஓகே ஐ கெட் அன்கான்ஷியஸ் சொல்லி அன்கான்ஷியஸ் போவார். ஸோ ஆச்சாரியாஸ் கிரேட். மேபி சில பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். சில பேர் அனஸ்தீஷியா எடுத்துக்காமல் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க? இட்ஸ் டிஃப்ரெண்ட். அவங்க கான்ஷியஸ்னஸ் வேறு, மெட்டீரியல் கான்ஷியஸில் இல்லை. அவங்க இல்லைன்னா அறுத்தா வலிக்கும். அது எப்படியே இருக்காங்க. ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறான், முடிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் கான்ஷியஸ்னஸ் வேறு. இப்போ நம்ம இருக்கிற உணர்வு கெட்டு போன உணர்வு. அந்த கெட்டு போன உணர்வு மாத்திரை தான் நாம தேவைப்படுது. அந்த உணர்வு நம்ம டெசிஷன் எடுக்க முடியாது. டிஃபிகல்ட். சம்டைம்ஸ் நம்ம யோசித்து எடுக்கிற மாதிரி இருக்கும், தப்பாக தான் எடுப்போம். ஸோ சாண்டிங் பண்ண தான் மாறும். ஸோ இப்போ இருக்கிற உணர்வு ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் தான் சொல்லுவாங்க. பாகவத்தில் இருக்க தமிழ் எனக்கு தெரியல. யா, ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒரிஜினல் கிடையாது. ஸோ சாண்டிங் பண்ணி ஆகணும். பண்ண அது ஒரிஜினல் கான்ஷியஸாக மாறும். அப்போ தான் பர்ஃபெக்ட் டெசிஷன் எடுக்க முடியும். இல்லைன்னா முக்குணத்தில் நம்ம டெசிஷன் எடுப்போம். தமோ குணத்தில் இருப்பேன், சத்வகுண டெசிஷன் எடுப்பேன். அதுக்கு மேலே போக முடியாது. இப்போ சத்வகுண டெசிஷன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிரச்சனை கொடுக்கும். அதுவும் வரும். ஸோ வேறு எதாவது கேள்வி இருக்கா? சொசைட்டி பேஸ்ட் கொஸ்டின். நீங்கள் சொன்னீங்க வர்ணாசிரம் சிஸ்டம் வந்து மாறிடுச்சு. இல்லை கம்ப்ளீட்லி ப்ரோக்கன். 500 years பிஃபோர் வர்ணாசிரமா இருந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. வர்ணாசிரமா இருந்தது, அது அப்படியே டீக்ரேட் ஆச்சு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த எவல்யூஷனில் வந்து பிராமணாஸ் அண்ட் சூத்ராஸுங்கிறது வந்து வர்ணாசிரமா இல்லாமல் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமையாக மாறிச்சு. அந்த தீண்டாமையாக மாறினதுனால தான் சொசைட்டியில் பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போ அந்த தீண்டாமை போயிட்டு எல்லாம் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத மூவ் பண்ணிட்டு. ஸோ இந்த சமயத்தில் இஸ்கான் வந்து திரும்ப எப்படி வர்ணாசிரமத்துக்கு கொண்டு வர முடியும், அல்லது என்ன ஆக்ஷன் பிளான்? இஸ்கானில் வந்து ஆக்ஷன் பிளான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் டேக்ஸ் டைம் எடுக்கும். அதுங்கள ப்ராக்ரஷன் ஆஃப் கலி இஸ் ஆல்சோ இன்க்ரீசிங். எஸ், கண்டிப்பாக. ஸோ அப்போ டுவர்ட்ஸ் டீக்ரேடேஷன் தான் போயிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் வர்ணாசிரம இஸ்கானும் கொண்டு வர முடியாதுன்னா வர்ணாசிரமா தர்மா நீங்கள் பியூர் பிராமணா, பியூர் க்ஷத்ரியா, பியூர் வைஷ்யாங்கிறது கொண்டு வர முடியாது. தட்ஸ் டிஃபிகல்ட். அதனால் சொல்ல முடியும். இப்போ இங்கே பல பேர் பூஜை பண்ணுறாங்க. அதில் எத்தனை பேர் பிராமணிக்கல் ஃபேமிலியில் பிறந்திருக்காங்க? கோர் பிராமண ஃபேமிலி யாரும் பிறக்கல. டிபேட்னா நோ, தட் இஸ் த சொல்யூஷன். பிரபுபா சொல்கிறார் கிளியராக. பிரபுபா சொல்கிறார் பிராமணனுக்கு பிராமணன் தான் பிறப்பான்னு எங்கேயுமே சொல்லப்படலை. பட் நீங்கள் சொல்கிறது 500 வருஷமாக நடந்ததுன்னா அது கரப்ட் ஆகிடுச்சு. நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலை. இட்ஸ் எ கரப்டட் சிஸ்டம். ஒரிஜினல் சிஸ்டம் வேறு. பாகவத்தில் கிளியராக இருக்குது. நீங்கள் படித்தீங்கன்னா ராவணா அவங்க அப்பா விஸ்வரவா இஸ் அ பிராமணா.
பட் ஈஸ் அ க்ஷத்ரியா. அவங்க அம்மா வந்து டெமனஸ். அவங்க அம்மா வந்து ஈவன் பிராமணா கிடையாது, சூத்ரா கிடையாது, டீமன். அது ஒரு கதனால் அப்படி நடக்குது. ஸோ இட்ஸ் நாட் தட் பிராமணாக்கு பிராமணா தான் பிறக்கணும்னு எங்கேயுமே கிடையாது. பட் இவங்க அப்படி பேசிக்கிறாங்க. நம்மளோட கான்ஸ்டியூஷன் அப்படி தான் இருக்குது. உங்கள் அப்பா பிராமணா, நீ பிராமணாங்கிறாங்க, விச் இஸ் ராங். எஸ்டாப்ளிஷ் யார் பண்ணலன்னா பொலிட்டீஷியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓட்டு நான் தான் போட்டேன், நான் தான் தப்பு பண்ணுறேன். எங்கேயுமே சொல்லப்படலை, எங்கேயுமே சொல்ல. தெர் இஸ் அ ஸ்லோகா, ஜன்மத்தே ஜாயத்தே சூத்ரா. பர்த்தில் எல்லாரும் சூத்ரா தான். ஈவன் சன் ஆஃப் அ பிராமணா இஸ் ஆல்சோ சூத்ரா தான். அப்படி தான் ஸ்லோகம் இருக்குது. ஐ கேன் ஷோ யூ. ஜன்மத்தே ஜாயத்தே சூத்ரா சம்ஸ்காராத் பவே த்விஜஹா. சம்ஸ்காரங்கள் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்து அவன் கான்ஷியஸ்னஸ் உயர்த்தணுங்கிறாரு. அப்படி தான் அவன் நல்ல வழி கொண்டு வரணும். பை பர்த் எவ்ரி ஒன் இஸ் லோ கிளாஸ்ன்னு வேதம் சொல்லுவாங்க. சம்ஸ்காரங்கள் சொல்லி கொடுத்து தான் அவன் உயர்த்தணும். வேத பாட்டா விப்ரா. வேதம் சொல்லி கொடுத்தா அது விப்ரனாகிறான். விப்ரனா ஒன்றும் படித்தவர். பிரம்ம ஜானாதி பிராமணா. பிரம்மன் தெரிஞ்சாதான் பிராமணன் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. பர்த் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு இஸ் வெரி கிளியர் எவ்ரிவேர். இன்னைக்கு நம்ம கான்ஸ்டியூஷனில் பர்த் தான் கன்சிடர் பண்ணுறான், விச் இஸ் ராங். ரியல் பிராமணா will accept. Hope you got it. ரியல் பிராமணா அக்செப்ட் பண்ணுவான். கரெக்டட் பிராமணா கரெக்ட் ஆக்க மாட்டாங்க. ரியலி ஸ்பீக்கிங் they won't accept. அது தப்பு தான். that's wrong. இது நிறைய எவிடன்சஸ் கொடுக்கலாம். பாகவத்தில் இருக்க பிராமணா அவருக்கு 100 sons. அவுட் ஆஃப் 100 80 become சத்ரியா. 10 பேர் சன்னியாசியாவா, 10 பேர் பிராமணா ஆகிறான். இதுவும் நடக்குது, பாகவத்தில் வருது. அண்ட் ராமாயணத்தில் பார்க்கும் பொழுது தசரதன் க்ஷத்ரிய ஃபேமிலி. அவர் பிரைம் மினிஸ்டர் மாதிரி பிரபுபாத் கி ஜெய் சார்ட் ஆஃப் பிரசிடென்ட்னு சொல்லலாம். தசரா வைஸ் பிரசிடென்ட் யாருன்னா சுமந்த்ரா க்ஷத்ரிய ஃபேமிலியில் பிறக்கல. இஸ் அ வைஸ் பிரசிடென்ட். சுமந்த்ரா வந்து சூத்ரா ஃபேமிலி தான் பிறந்தார். பட் அவர் வந்து இஸ் ப்ரமோட்டட் ஆஸ் வைஸ் பிரசிடென்ட். ஏன்னா சுமந்த்ரா வெரி இன்டெலிஜென்ட், பல மொழிகள் பேசுவார், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரொம்ப நல்லவர். எல்லாமே நோ இட்ஸ் நாட். இது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் எஸ்சி எஸ்டியா இருக்கு, அவங்களுக்கு ரிசர்வேஷன் அசம்பிளியை கொடுத்துட்டு அங்கிருந்து அவங்க எம்பி ஆகிறார். ஸோ இஸ் ஆல்சோ எலிவேட்டட். கான்ஸ்டியூஷனும் வந்து அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ எங்கே வர்ணாசிரமா போகுது, எங்கே வந்து பாடி பேஸ்ட் எவல்யூஷன் பைத்தியக்காரத்தனம். ஒருத்தர் கீழ் ஜாதியில் இருக்கார், ஆனால் அவர் எம்பி நீங்கள் சொன்ன மாதிரி வைஸ் பிரசிடென்ட் ஆகிறார். மேபி அவரோட குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கங்காட்டி தான் ஆகிறார். இது டிபேட்னு நீங்கள் அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்காங்க, விச் இஸ் ராங். நீங்கள் குவாலிட்டி வச்சு கொடுத்தா ஃபைன், வேதம் ஒத்துக்குது. குவாலிட்டி பட் நீ 10 மார்க் எடுத்தால் போதும், நீ மேலே வரலான்னா சரி கிடையாது. தட் கேனாட் பி அக்செப்டட். அது வேறு, அது நிறைய குவாலிட்டி வச்சு மேலே வரீங்களா, வேதம் ஒத்துக்குது. வேதம் சேஸ் கோ ஹெட். வேதம் சேஸ் கோ ஹெட், நோ ப்ராப்ளம். நிறைய இருக்குது நம்மதில். விதுரா ராஜா கூட இருக்கார், அவர் சூத்ராணி பிறந்ததுன்னு தான் சொல்லுவாங்க. பட் விதுரர் சொன்னால் எல்லாரும் கேட்பாங்க. நம்பர் 1 மோஸ்ட் அவர் ரொம்ப நல்லவர், அறிவு ஜாஸ்தி, அவ்வளோதான். பர்த்து கன்சிடர் பண்ணக்கூடாது, நெவர் நெவர். பட் இன்னைக்கு கன்சிடர் பண்ணுறதுனால தான் பிரச்சனை வரும் இந்தியாவில். சார் இந்தியா இன்னைக்கு உடஞ்சது காரணமே அந்த கான்ஸ்டியூஷனுக்கு மேஜர் மிஸ்டேக். அது தூக்கணும். அது எனக்கு அது யார் தூக்க மாட்டாங்க, தட்ஸ் டிஃப்ரெண்ட் திங். ஸோ பாகவதம் படிக்கும்போது இட்ஸ் வெரி கிளியர். ஆக்சுவலாக குணத்துக்கு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அப்படியே எலிவேட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு இஸ்கான் பெருசாகிறதுக்கு காரணமே பிரபுபாத் அந்த பிரின்சிபல் உள்ளே வச்சதுங்கிறது. இஸ்கான் பெருசாகுது, மற்றதெல்லாம் கம்மியாகிடும்.
போக போக இஸ்கான் பெருசாகும். மற்ற எல்லா கோவில்கள் மற்ற மத வழிபாடெல்லாம் கம்மியாகிட்டே போகும். பாருங்க நடக்கும். இஸ்கான் பெருசாகும். நிறைய டெம்பிள் ஏன் வருதுன்னா பிரபுபாத் கேரக்டர் மச் வச்சு எடுக்கிறார். வந்து நீ பூஜை பண்ணும்போது ஓகே தட்ஸ் கரெக்ட். ஸோ இது உண்மை. நம்ம பேசிக்காக நம்ம எல்லாருக்குமே we need a recognition. அது எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது. அந்த ரெக்கக்னிஷன் சரியாக கொடுக்கும்போது people will be happy. கொடுக்கலின்னா அது கோவம் வரும், கோவம் வரும். அண்ட் த ரெக்கக்னிஷன் பிரபுபாத் எப்படி பண்ணாலும் இட்ஸ் ஐடியல் ஒன். இட்ஸ் கரெக்ட். கரெக்டாக கொடுக்குறாரு. ஏன் பண்ணும் பாரு. மேபி நீங்கள் லீலாமிர்தா படிச்சிங்களா எனக்கு தெரியல. பிரபுபாத் லீலாமிர்தா பெரிய வருஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வரும் ஒரு மனிதன் வந்து சிகரெட் குடிச்சிட்டு கோயிலில் சமையலிச்சுட்டு இருப்பாங்க. பிரபுபாப்பா அவன் சமைக்கணும்னு ஆசை, ஏதோ சேவை செய்யணும்னு ஆசை, அந்த குணம் பார்க்குறாரு. பிரபுபா சார் நீ சிகரெட்டு போட்டு கை கழுவுன்னு சமைச்சிருங்க, நீ யூஸ்லெஸ் போல கோயில் விட்டு வெளியே போடான்னு சொல்லல, அந்த குணத்தை எடுக்கிறாரு. ஸோ ஆச்சாரியாஸ் அவங்க கரெக்டாக பார்க்குறாங்க, சாஸ்திரம் எப்படி அதை பார்த்து எடுக்கிறாங்க. லேட்டர் தி பிகேம் ஒண்டர்ஃபுல். மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது, லீலாமிர்தாவில் இருக்குது. சப்ஜி நம்ம ஃபியூ டேஸ் முன்னாடி ஃபிலிம் பார்த்தது கூட பிரகலாதன் வந்து பர்த் வந்து இதுதான், ஆனால் அவர் பியூரஸ்ட் ஃபார்மில் வந்தார் இல்லைங்க. அது காரணங்கள் இருக்குது, அதெல்லாம் அதில் சினிமாவில் காட்டல. நரசிம்ம புராணத்தில் அதெல்லாம் பேசப்படும். அது எப்படி அவர் பிறந்தார், அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அது அந்த மூவியில் அதெல்லாம் காட்டல. அது எப்படி இந்த மாதிரி அரக்கனுக்கு இப்படி ஒரு மகன், அதெல்லாம் வேறு நரசிம்ம புராணத்தில் இருக்குது. அதெல்லாம் கொடுக்கப்படும். அதெல்லாம் எப்படி நடந்தது அதெல்லாம் இருக்குது. அது மூவியில் அது காட்டல. தட்ஸ் டிஃப்ரெண்ட். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது, சும்மா அது நடக்காது. ஒன்று என்னென்னா நரசிம்ம புராணத்தில் இருக்குது, பாகவத்தில் இருக்குது. நாம ஒருத்தர் சொல்லிட்டு இருந்து எப்பவுமே சேன் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு தெரியாது, அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. இது உண்மையில நடக்கும். சிம்பிளி சேன் பண்ணிகிட்டு இருந்தாலே தே எஸ்கேப் ஆவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அது எப்படி நடக்கும் தெரியாது. கிருஷ்ணா பல விதமாக பண்ணுவார். டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், பட் உண்மை. ஆமாம், கண்டிப்பாக அவங்க பல இடத்துல மோசமானதை எஸ்கேப் ஆகிட்டே இருப்பாங்க. இட்ஸ் ட்ரூ. சாண்டிங் அவ்வளோ முக்கியமானது. ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்கு? பூனல் இஸ் டிஃப்ரெண்ட். அது பெரிய பெரிய சயின்ஸ். 3 வர்ணங்கள் போடுவாங்க. அது பெரிய சயின்ஸ். ஆக்சுவலி எனக்கு எல்லாம் தெரியாது. பூனல் சும்மா நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. இட்ஸ் வெரி பிக் சயின்ஸ். அது நிறைய கணக்கெல்லாம் இருக்குது. பூனல் போடுறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லை, சாண்டிங் பண்ணுறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இட்ஸ் நாட் த பூனல் போட்டால் பெரிய ஆள் அப்படியே ஒன்றும் கிடையாது, அப்படியால் ஒன்றும் கிடையாது. சாண்டிங் பண்ணுறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பகவத்கீதை கடைப்பிடிக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இட்ஸ் நாட் த பூனல் போட்டால் ஹை கிளாஸ் ஆகிட்டாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாகவத்தில் இருக்க ஒருத்தர் சாண்ட் பண்ணுறாங்க, பாகவதம் படிக்கிறாங்கனாலே தேவர்களே ஆச்சரியப்படுவாங்க. தேவர்களே கலியுக மக்களை பார்த்து எங்களும் கொடுத்து வச்சுருப்பாங்க. தேவர்களே. ஆமாம், சும்மா கிடையாது. சாண்டிங் பண்ணுறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பூனெல்லாம் ஒன்றும் கிடையாது. தட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ஓகே, அந்த சாண்டிங்கை டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. ஓகே, பிரபுபாதா இது வாட்ஸ்அப்பில் அந்த இதில் பிரபுபாதா சாண்ட் பண்ணும்போது நம்ம போட்டு அவரை ஃபாலோ பண்ணி சாண்ட் பண்ணும்போது அவ்வளோ பியூரஸ்ட் ஃபார்மாக ஃபீல் ஆகுது. அப்படி டிஃப்ரெண்ட் ஃபார்மில் நம்ம சாண்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் ஆகுது. பிரபு ஆக்சுவலி சாண்டிங் ஒரே ஒரு மாதிரி தான் வரும். இல்லை நமக்கு ஏன் அப்படி தோணுதுன்னா முக்கோணத்தில் இருக்கனால அப்படி வரும். சாண்டிங் ஒரே டிரான்சென்டென்டல்பாங்க. அப்படின்னா டிரான்சென்டென்டல் தெய்வீகமாக. சில பேர் நான் பார்த்துருக்கேன், சில பேர் உட்காந்து சங்கீர்த்தன் பண்ணால் நார்மலாக உட்காந்து, சில பேர் பண்ணால் எகிரி குதிப்பாங்க இல்லையா. அது நாமானால் இல்லை, மியூசிக்னால். நாம எப்படி சொன்னாலும் கண்ணில் தண்ணி வரும், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நாம எப்படி சொன்னாலும் கண்ணில் தண்ணி வரணும்.
ஸோ எக்ஸ்டாட்டிக் கீர்த்தனும்பாங்க. ஆக்சுவலி நாம எப்படி சொன்னாலும் எக்ஸ்டசி வந்துடும். இது உண்மை ரொம்ப சூக்ஷ்மங்க. மோஸ்ட்லி மியூசிக்காகவோ டியூன்னால தான் ஆடுவாங்க. எக்ஸ்டசியில் ஆடுறது ரொம்ப ரேர், அவ்வளோ ஈஸி கிடையாது. நல்லா அப்படியே அடித்தோம்னா அப்படியே ஆடுவாங்க. மியூசிக்னாலேயோ டியூன்னால தான் ஆடுவாங்க. நாமத்தினால் ஆடுறது வேறு லெவல் வேறு. சிக்ஷாஷ்டகத்தில் 6th ஸ்லோகம் என்ன? நயனம் கடந்தா அது நடக்கணும். நயனம் கலது சுதாரே நடக்கணும். நாம சொன்னாலே கண்ணில் தண்ணி வரணும். அது எக்ஸ்ட்ரெஸிங். தட் இஸ் ரியல் எக்ஸ்ட்ரெஸிங். பயங்கரமாக ஆடுறாங்கன்னா நல்லா தட்டுறாங்க, ஆடுறாங்க. தட்ஸ் டிஃப்ரெண்ட். அதெல்லாம் வெளியே சொல்கிறது இல்லை. நாம சொன்னால் தண்ணி வரணும். தட் இஸ் ரியல் சாண்டிங். அதெல்லாம் இருக்குது. பிரபுபா சாண்ட் பண்ணுறது எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா சோல் சாண்டிங். சோல் சாண்ட் பண்ணுறது இது நம்ம வாய் தான் செய்யுது. தட் இஸ் சோல் சாண்டிங். எல்லாருமே பிரபுபா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா சோல் பியூர் டிவோஷன் சொல்லுவார். நம்ம ஒரு மாதிரி தோன்றதெல்லாம் முக்குணத்தினால் அப்படி தோணும். ஸோ எனக்கு எல்லாம் தெரியாது, நான் கேட்டதை ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, शिल प्रभुपाद की जय. अनाउंसमेंट्स इरुक्कु.